டெல்லி ஆணவத்தை சுட்டெரித்த ஸ்டாலின் வைத்த தீ. திண்டுக்கல்லில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜகவை சாடி முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. தொகுதி மறுவரையறை மசோதாவை இந்தியா கூட்டணி முறியடித்ததை வரலாற்று வெற்றி என குறிப்பிட்ட முதல்வர், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான சூப்பர் ஸ்டார் திமுக தேர்தல் அறிக்கைதான் என கூறினார். இதுவரை பிரதமர் மோடி தனது 12 ஆண்டுகள் ஆட்சியில் சந்தித்த முதல் மாபெரும் தோல்வி. தமிழ்நாட்டை உரசி பார்க்காதீர்கள், தாங்க மாட்டீர்கள் என நான் சொன்னது இன்று பலித்துள்ளது என தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை நோக்கி 10 கேள்விகளை முன்வைத்த முதல்வர், நீட் விலக்கு, புதிய குற்றவியல் சட்டங்கள், வக்ஃபு சட்ட திருத்தம் போன்றவற்றில் அதிமுகவின் நிலைப்பாடு என்ன? பாஜகவின் அடிமையாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி பேசாமல் தனது கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவில் இணைந்து விடலாம் என சாடினார். மேலும் எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் முடிவில் மக்கள் 0 மார்க் போட்டு ஃபெயில் ஆக்கி விடுவார்கள் என்று கிண்டல் செய்தார். திண்டுக்கல் மாவட்டத்துடனான தனது பிணைப்பை நினைவு கூர்ந்த அவர், 1973 திண்டுக்கல் தீர்ப்பு என்னும் நாடகத்தில் நடித்தேன். இன்று அதே திண்டுக்கல் மண்ணில் தமிழ்நாட்டின் உரிமைகளை காக்க வேண்டும், மக்கள் தீர்ப்பை வழங்க வேண்டும். திண்டுக்கல் பூட்டு புகழ் பெற்றது போல் டெல்லி கும்பலின் சக்தியை முறியடிக்கும் பூட்டாக மக்கள் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். திண்டுக்கல் மாவட்டத்தின் 7 வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்து பேசிய முதல்வர், 2026 தேர்தல் அறிக்கையின் முக்கிய அம்சங்களை சூப்பர் ஸ்டார் வாக்குறுதிகள் என பட்டியலிட்டார். விடியல் இன்று ஒரு வரலாறு. மாநில செயலாளர் பெருமதிப்பிற்கு மரியாதைக்குரிய அண்ணன் தோழர் சண்முகம் அவர்களையும் வருக. ஆணவ பாஜகவினுடைய வீழ்ச்சியை தமிழ்நாடு தொடங்கி வச்சிருக்கு. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் சொன்ன இன்று தமிழ்நாடு வென்று இருக்கு. எல்லோரும் சொல்லுங்க, வெல்க வெல்க வெல்கவே, தமிழ்நாடு வெல்கவே. இந்தியா மொத்தம் இருக்கக்கூடிய காவிக்கரை தொடைத்தெறியப்படக்கூடிய தொடக்க அணி தமிழ்நாட்டுக்கு தான் அதுவும் ஸ்டார்ட் ஆக போகுது. இனிமேலாவது தமிழ்நாட்டை தேவையில்லாம உரசி பார்க்காதீங்க, தாங்க மாட்டீங்க. பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய 12 ஆண்டு கால ஆட்சியில சந்திச்சிருக்கக்கூடிய முதல் தோல்வி, மாபெரும் தோல்வி இது. தேர்தலுக்கு முன்ன தமிழினத்துறை எடப்பாடி சந்திச்சிருக்கக்கூடிய அடுத்து ஒட்டஞ்சத்திரம் தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் அமைச்சர் ஆர் சக்கரபாணி அவர்கள், ஐபி அவர்களுடைய உடன்பிறவா தம்பி சக்கரபாணி அவர்கள் இந்த மண்டலத்தை ஐபியோடு சேர்ந்து வளர்த்து வரக்கூடியவர்.
மாவட்ட செயலாளர், மண்டல பொறுப்பாளர், மாண்புமிகு அமைச்சர் என மூணையும் மிக சிறப்பா செயல்படுத்தி காட்டிட்டு ஒரு முழு சக்கரவர்த்தி. அவருக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்கணும். அடுத்து திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி கழக தொண்டையும் மக்கள் தொண்டையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வரக்கூடியவருக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்கினை வழங்கும். அடுத்து வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் வீரா சாமிநாதன் அவர்கள். அடிமட்டத்திலிருந்து வளர்ந்தவர், மக்கள் சேவகர், வேடசந்தூர் மேற்கு, வேடசந்தூர் தெற்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர். அவருக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து பழனி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் செல்வகுமார் அவர்கள். தமிழர் தேசம் கட்சியினுடைய வீரமுத்திரை முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர், வழக்கறிஞர், முத்திரைய சமுதாய மக்களோட நலனுக்காக, அவர்கள் உரிமைகளுக்காக குரல் கொடுத்து வரக்கூடியவர் ஆகிய அரசு மருத்துவமனைகளில் கூடுதல் கட்டிடங்கள், பழனி அருள்மிகு தண்டபாணி சுவாமி திருக்கோயிலில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உட்கட்டமைப்பு வசதிகள், பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலுக்கு திருக்குடமுழுக்கு விழா, அன்னை தசரா மகளிர் பல்கலைக்கழகத்தில் புதிய கட்டிடங்கள், வேடசந்தூர் தொகுதியில் 11 பாலங்கள், ஆத்தூரில் கூட்டுறவு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, ஆத்தூர் எட்டியார் சத்திரத்தில் அரசு கல்லூரி, ஆத்தூரில் புதிய ஐடி பார்க், ஒட்டஞ்சத்திரம் தொகுதி மக்களுக்கு புதிய காவேரி கூட்டுக்குடிநீர் திட்டம், ஒட்டஞ்சத்திரம் ஊராட்சி ஒன்றியம் காலாஞ்சிப்பட்டி ஊராட்சியில் போட்டித் தேர்வு பயிற்சி மையம், அருள்மிகு பழனி ஆண்டவர் அரசு பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சிறுமலையில் பல்லுயிர் பூங்கா அமைக்கப்பட்டிருக்கு. இப்படி எண்ணற்ற சாதனைகளை செஞ்சு கொடுத்துட்டு தான் உங்கள் ஆதரவை நான் உரிமையோடு கேட்க வந்திருக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு மிக மிக ஒரு முக்கியமான நாள். ஏன்? இந்திய அரசியலுக்கே ஒரு மிக முக்கியமான நாள்.